நம்பிக்கையின் விதை. குழந்தைகளுக்கான நெறிக்கதை. ஒரு காலத்துல பசுமை நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் மலர்வனம். அந்த ஊரில் மக்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவியாகவும் அன்பாகவும் வாழ்ந்தார்கள். காலை சூரியன் உதிக்கும் போது பறவைகள் பாட, குழந்தைகள் சிரித்து விளையாட அந்த கிராமம் உயிரோடு துடித்தது. அந்த கிராமத்தில் ஆதி என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் வயது 10. ஆதி மிகவும் புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் அவசரக்காரன். எதையும் உடனே முடிவு செய்து விடுவான். அவனுக்கு படிப்பதை விட விளையாடுவதில் அதிக ஆர்வம். எல்லாமே உடனே கிடைக்கணும் என்பதுதான் அவனுடைய எண்ணம். ஆதியின் அப்பா ஒரு விவசாயி. அவர் தினமும் வயலுக்கு சென்று கடுமையாக உழைப்பார். அம்மா வீட்டிலிருந்து ஆதியை கவனித்துக் கொள்வார். அவர்கள் இருவரும் ஆதிக்கு அடிக்கடி சொல்வார்கள், ஆதி, வாழ்க்கையில எதுவும் உடனே கிடைக்காது. பொறுமை இருந்தால்தான் வெற்றி வரும். ஆனால் ஆதி அதை பெரிதாக கவனிக்கவில்லை. ஒரு சிறிய விதை. ஒரு நாள் ஆதியின் அப்பா அவனை வயலுக்கு அழைத்துச் சென்றார். கையில் ஒரு சிறிய விதையை வைத்துக்கொண்டு அவர் சொன்னார், இந்த விதைதான் நாளை பெரிய மரமாக மாறப்போகுது. ஆதி சிரித்தான். அப்பா, இவ்வளவு சின்ன விதை எப்படி பெரிய மரமா மாறும்? அப்பா மெதுவாக சொன்னார், நம்பிக்கை, உழைப்பு, பொறுமை, இந்த மூன்றும் இருந்தா எதுவும் சாத்தியம். அந்த விதையை மண்ணில் விதைத்தார்கள். தினமும் தண்ணீர் ஊற்றினார்கள். ஆனால் சில நாட்கள் கழித்தும் எதுவும் முளைக்கவில்லை. ஆதி சலித்து கொண்டான். எதுவுமே நடக்கலையே, இது எல்லாம் வீண் வேலை. பொறுமையின் பாடம். ஒரு நாள் ஆதி அந்த இடத்துக்கு சென்றபோது மண்ணிலிருந்து ஒரு சிறிய பச்சை முளை தலை காட்டியது. அவன் கண்கள் விரிந்தன. அப்பா, அது முளைச்சிருக்கு. அப்பா சிரித்தார். பார்த்தியா, நம்ம கண்ணுக்கு தெரியாம பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நாட்கள் சென்றன. முளை செடியாக வளர்ந்தது. செடி கொஞ்சம் கொஞ்சமாக மரமாக மாறியது. அதற்கு நிறைய காலம் எடுத்தது. ஆதி இப்போது தினமும் அந்த மரத்தை பார்க்க ஆரம்பித்தான். அவன் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நான் அவசரப்பட்டதால்தான் முன்னாடி புரியல என்று அவன் நினைத்தான். நல்ல மனம், நல்ல பலன். ஒரு நாள் அந்த மரத்தில் ஒரு குஞ்சு பறவை விழுந்துவிட்டது. அது காயமடைந்திருந்தது. ஆதி அதை பார்த்ததும் நண்பர்களிடம் சொல்லி சிரிக்கவில்லை. மாறாக அதை மெதுவாக தூக்கி வீட்டுக்கு கொண்டு சென்றான். அம்மா அதற்கு மருந்து போட்டார். ஆதி தினமும் அதை பார்த்து கொண்டான். சில நாட்களில் அந்த பறவை பறக்க ஆரம்பித்தது. அதை வானில் விட்டபோது ஆதி மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் இருந்தான். அவன் அப்போது உணர்ந்தான், நாம் நல்லது செய்தா அது நம்ம மனசுக்கே சந்தோஷம் தருது. மாற்றம். பள்ளியிலும் ஆதி மாற ஆரம்பித்தான். முன்பு வீட்டு வேலை செய்யாமல் ஓடிவிடுவான். இப்போது பொறுமையாக படிக்க ஆரம்பித்தான். உடனே புரியாத பாடம் வந்தாலும் ஆசானிடம் கேட்டு கற்றுக்கொண்டான். ஒரு தேர்வில் ஆதி நல்ல மதிப்பெண்கள் பெற்றான். அவன் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு ஓடி வந்து சொன்னான், அப்பா, அம்மா, நீங்க சொன்னது உண்மை. பொறுமையா முயற்சி பண்ணினா வெற்றி கிடைக்குது. அப்பா மகிழ்ச்சியுடன் ஆதியின் தலையை தட்டினார். நம்பிக்கையின் மரம். பல வருடங்கள் கழித்து அந்த விதை விதைத்த இடத்தில் ஒரு பெரிய நிழல் தரும் மரம் வளர்ந்தது. அந்த மரத்தின் கீழ் குழந்தைகள் விளையாடினர், முதியவர்கள் ஓய்வு எடுத்தனர், பறவைகள் கூடு கட்டின. ஆதி இப்போது பெரியவன். ஆனால் அவன் அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொண்டான். சின்ன விதையிலிருந்து பெரிய மரம் வர்ற மாதிரி சின்ன நல்ல பழக்கங்களிலிருந்து பெரிய நல்ல வாழ்க்கை உருவாகும். நெறிக்கருத்து. பொறுமை எப்போதும் வெற்றியை தரும். நல்ல மனமும் உதவும் எண்ணமும் மனிதனை உயர்த்தும். சிறிய முயற்சிகளே பெரிய மாற்றங்களை உருவாக்கும்.